காலை வெயில் காலுக்குருதி, மாலை வெயில் மனதுக்குருதி அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ உள்ளவங்களுக்கு சான்ஸே இல்லை, தெரியாது. ஆனால் நடுவில் உள்ள வெயில் அது மொத்த பாடிக்கும் உறுதி. ஆமாம், நம்மளை உறுதிப்படுத்துகிற கால்சியம். நம்ம எவ்வளோ கால்சியம் இன்டேக் பண்ணாலும் அது வந்து விட்டமின் டின்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம போனில் போய் உட்காரும். அந்த விட்டமின் டி ப்ளண்டியாக கிடைக்கிறது எதுலன்னு சொன்னால், ஈஸியாக கிடைக்கிறது சன்ரேஸில் தான். அதுவும் குறிப்பாக யூவிபியில் தான். அந்த யூவிபின்றது 11 to 2, அதாவது மார்னிங் 11 to ஆஃப்டர்நூன் 2 வரைக்கும் மட்டும்தான் அல்ட்ரா வயலட் பி கிடைக்கும், யூவிபி. மற்ற நேரத்தில் அடிக்கிற வெயிலில் வந்து யூவிஏ தான் இருக்கும். அதில் வந்து கால்சியம் வந்து விட்டமின் டி வந்து சிந்தசிஸ் ஆகாது. ஸோ இந்த வெயிலில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் உடம்பு தெரிகிற மாதிரி அவங்கவுங்க லெவலுக்கு, எல்லோரும் அப்படி பனியனை போட்டுக்க முடியாது, அவங்கவுங்க லெவலுக்கு ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டோ, வேறு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரியோ, இல்லை ஷார்ட் ஸ்கர்ட்லாம் இங்கே பாசிபிள் கிடையாது. ரைட், முடிஞ்ச ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு மொட்டை மாடிலையோ இல்லை இது மாதிரி எங்கே வாக் பண்ண முடியுமா அது மாதிரி சில இடத்துக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 20 minutes இருக்கணும். ஃபேர் ஸ்கின்னாக உள்ளவங்க ஒரு 15 minutes போதும். கொஞ்சம் டார்க் ஸ்கின்னா இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் இருக்கணும். எவ்வளோ முடியுமோ ரொம்ப நேரம் இருந்து அது வேறு வம்பு வந்துடும், பார்த்து. ஓகே, நம்ம எடுத்துக்கலாம். சரியா? நேச்சர்ஸ் நம்ம கொடுக்குற விட்டமின் டியை ஈஸியாக எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் ஃபுட் சோர்ஸஸ்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். சார்டன்ஸ்லாம் கிடைக்கும், எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. வெஜிடேரியன் சோர்ஸில் கம்மி தான். சரியா? சப்ளிமெண்ட்டாக தொடர்ந்து எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. பார்ப்போம். ஹேவ் நைஸ் டைம். பபாய்.